வணக்கம். இது ஜென் டாக்ஸ். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அதாவது பொதுமக்கள் மத்தியில பிரபலமாக இருக்கின்ற 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. திட்டத்தினுடைய உள் அமைப்புகள் எல்லாமே மாற்றப்படுகிறது அப்படின்னு செய்தி இருக்குது. அப்படி ஒரு புதுசாக ஒரு பில்ல, ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. இது ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை சட்டம் போல வேலை உரிமை சட்டம் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு இருந்தது. எளிய மக்கள் வேலை தங்களுடைய உரிமையாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வருடத்துல 100 நாள் வேலை கொடுப்பது போன்றது ஒரு எஃபெக்ட் அதுல இருந்தது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அவர்களுக்கு அந்த வேலையும் கொடுத்துட்டு இருந்தது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சியில பிளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், மிக முக்கியமான 2 சட்டங்கள், முற்போக்கான சட்டங்கள் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டமும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமுமாக இருந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வேறு விதமாக அப்படி படிப்படியாக காலி பண்ணிட்டாங்க. இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தையும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உருவாக்கிய அந்த திட்டத்தையும் அதனுடைய பெயர்லையும் இல்லாம அதனுடைய சாரத்திலையும் இல்லாம சிதைக்கும் பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினும் அதை பற்றி கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறாரு. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு சொல்றாரு. அதுல காந்தியடிகள் மேல இருக்கக்கூடிய வன்மத்தால அவருடைய பெயரை தூக்கிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்றாரு. 2 விஷயங்கள் அதுல இருக்கு. காந்தி மீதான வன்மம், அந்த ஒரு சென்டென்ஸ்ல அவர் 2 விஷயங்களை சொல்றாரு. காந்தி மீதான வன்மம் காரணமாக மகாத்மா காந்தி பெயரையே அந்த திட்டத்திலிருந்து எடுத்து வெளியில போடுறாங்க. இதற்கு முன்னால இன்றைக்கு காலையில மனிதா நிகழ்ச்சியில கூட ஜென்ரா மீடியால ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் சாரோட பேசும்போது அதற்கு வேறு ஒரு பெயர் சூட்டப்படுவதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதை பற்றி பேசணும். அது இப்போ இல்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் அப்படின்னு இப்ப பெயரிடுறாங்க. அதாவது இது சட்டமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் VBGRAMG அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இதுக்கு முதல்ல ஒரு பெயர் வைத்திருப்பதாக 2 நாட்களாக ஒரு செய்தி ஓடிட்டு இருந்தது. அது பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் கேரண்டி யோஜனா அப்படின்னு அந்த பெயர் வச்சிருந்தாங்க. பூஜ்ய பாபு அப்படின்னா, பாபுன்னு தேசப்பிதா காந்திய சொல்லுவாங்களே, தேசத்தின் தந்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திய பாபு அப்படின்னு சொல்லுவாங்க வடநாட்டுல. அதனால அந்த பூஜ்ய பாபுன்னு ஒருவேளை காந்திய நினைவூட்டும் விதமாக அந்த பெயர் இருக்குமோ அப்படின்னு எல்லாம் கூட யோசிச்சுட்டு இருந்ததுக்கு முற்றிலுமாக காந்தி அந்த திட்டத்திலிருந்து தூக்கிட்டாங்க. இப்போ அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால காந்தி மீது ஒரு வன்மம் இருக்குங்கிறது அதுல வெளிப்படுகிறது. அப்புறம் வாயில நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் பில் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் அதை சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. VBG அப்புறம் RAM அப்படின்னு தான் சொல்லணும். GRAMG சட்டம்னு சொல்லணும். அது அப்படி ஜனநாயக உணர்வு அப்படிங்கிறது என்ன? இந்த நாட்டுல பாதி அளவுக்காவது ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட் தெரியாத மாநிலங்கள் இருக்கு, அதுல மக்கள் இருக்காங்க. அவர்களும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இல்லை. பொதுவான மொழியாக பெயர் வைக்கணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை. தேசிய அளவுல அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்ல 2 மொழியும் இருக்குல்ல, ஹிந்தியும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. அதனால நாங்க ஹிந்தியில வைக்கிறோம் அப்படின்னு ஒரு தடாலடி வேலையை தான் அவங்க செய்யறாங்க. அதன் மூலமாக ஒரு திணிப்பை தான் வைக்கிறார்கள். இதுல ஹிந்தியில திணிக்கிறாங்க அல்லது சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறாங்கன்னு அந்த மொழி பிரச்சனையாக இந்த பிரச்சனையை முழுமையாக அணுகிவிட முடியாதுங்கிறதுனால அதை ஒரு பல காரணிகள் அது ஒரு காரணியாக சொல்லிட்டு முதலமைச்சர் அதை கடந்து வருகிறார். நானும் அதே மாதிரிதான் கடந்து வருகிறேன்.
100% ஒன்றிய அரசினுடைய நிதியில செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டம் இனிமே 60% மட்டுமே நிதி ஒதுக்குவாங்களாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசு அதுக்கான மாநிலங்கள் செயல்படுத்தும், ஒன்றிய அரசு அதுக்கான பணத்தை அனுப்பிடும். முழுமையாக 100% அனுப்பிட்டு இருந்தது, அல்லது 90-10 இருந்தது. ஆனா இப்போ வந்து அது 60-40 மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? தன்னுடைய நிதிச்சுமையை குறைத்துக் கொண்டு ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய நிதிச்சுமையை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தானே அதுக்கு பொருள். அப்போ அவங்க திட்டம் அது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு அதை வந்து பெயர் சொல்றாங்க. ஒன்றிய அரசின் திட்டமாக அது கருதப்படுகிறது. அவங்க ஏற்கனவே மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டமாக அது இருக்கும்போது 100% கொடுத்துட்டு இருந்தாங்க, அல்லது 90% கொடுக்கறாங்க. இப்போ அது 60 தன்னுடைய பங்கை குறைச்சிட்டு மாநிலத்தினுடைய பங்கை 40% அதிகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது அது அது ஒரு முக்கியமான மாற்றம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல அதனால வந்து அரசியல் உரிமை எப்படி பறிபோகுதோ அதே மாதிரி வறுமையை இங்க ஒழிச்ச காரணத்தினால சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக மக்களுடைய வாழ்க்கையில பட்டினி சாவுகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியதற்காக உற்பத்தியில எளிய மக்களும் பங்கேற்கும் விதமாக அவர்களுடைய மொபிலிட்டி, அவர்கள் பயணம் செய்வது, அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் பெற்றுக்கொள்வது போன்ற பல்வேறு உதவிகள், பல்வேறு உரிமைகள் காரணமாக மக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் இப்ப இந்த திட்டத்துல வந்து வேறு விதமாக எதிரொலிக்குது. வறுமை இல்லாத மாநிலம்ங்கிறதுனால இருப்பதிலேயே குறைவான அளவுக்கு தான் இந்த திட்டத்தினுடைய பயன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். கேரக்டர் ஆஃப் திஸ் ஸ்கீம், அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உண்மையிலேயே என்ன பண்ணிட்டு இருந்தது? பல கோடி பேரை வறுமையின் பிடியில் இருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகை செய்தது. அப்படி ஒரு திட்டம் இது. அதை ஆணவத்தோடு அளிக்க பார்க்கிறது ஒன்றிய பாஜக அரசு அப்படி முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். முக்கியமானது ஒரு செய்தியாக இருக்கு. இது அதனுடைய திட்டமாக செயல்படுத்துகிறது, மாநிலத்துக்கு சுமையை உருவாக்குகிறது. வேலை நாட்களை அதிகரிச்சிருக்கிறோம்னு ஒன்னு சொல்றது ஒண்ணு மட்டும் கவர்ச்சிகரமான செயலாக இருக்குது. அந்த இனிப்பை தடவி தான் இந்த அவ்வளவு கசப்பையும் நம்ம கிட்ட கொடுக்கறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் காலையில பாலச்சந்திரன் சாரோட பேசும்போது அது நான் படிப்படியாக அது குறைஞ்சிரும், நாட்கள் அதுல குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதுல வந்து இந்த விதைப்பு காலங்கள்ல வேளாண்மை தொடர்பாக நாற்று நடுதல், அறுவடை, அதான் விதைப்பு காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் இந்த திட்டமே ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படும், ஒன்றிய அரசால நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்? அப்போ அது வந்து எளிய மக்களுடைய உழைப்பை நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணிகளுக்காக பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்கிறது. எதற்காக? வேலை உறுதி திட்டத்துல வேலையும் இருந்து அவங்களும் கூப்பிட்டாங்கன்னா எங்க அதிகமாக கூலி கிடைக்கிறதோ அங்க போவாங்க. இப்போ இவங்க கொடுக்கிற கூலியை விட குறைவாக கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லாத காரணத்தினால வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு ஒரு பொது கருத்தை உருவாக்கி இருந்தாங்க. அது நிலம் வைத்திருப்போருக்கும் முதல் வைத்திருப்போருக்கும் சேவை செய்யும் அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்த்திருக்கிறது ஒன்றிய அரசு அப்படின்னு தான் நான் அதை புரிந்து கொள்றேன். அதனால இதுல என்னென்னலாம் இருக்குன்னு கன்சல்டேட் பண்ணி பார்த்தா காந்தியுடைய பெயர் நீக்கம், ஹிந்தி பெயர் ஒன்று திணிப்பு, 100-125 நாட்களாக அதிகரிப்பு, விதைப்பு காலங்கள்லயும் அறுவடை காலங்கள்லயும் இந்த பணியே ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படுகிறது. மக்களுடைய உரிமையாக வந்து இருந்த ஒரு திட்டம் இப்போது ஒன்றிய அரசின் பெருந்தன்மையோடு செயல்படுத்தப்படுகின்ற ஒரு திட்டமாக உருவெடுத்து நிற்கிறது. ஒன்றிய அரசினுடைய நிதி 100-60% குறையுது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவது ஒன்றிய அரசினுடைய நிதி சார்ந்து, நிபந்தனை சார்ந்து நிறைவேற்றப்படும். இங்கே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பதாக அது ஒன்றிய அரசு கருதினால் அதன் காரணமாகவே கூட இந்த திட்டத்தை நிறுத்தலாம் அப்படின்னு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி விமர்சிக்குது, திமுக விமர்சிக்குது, மார்க்சிஸ்ட் கட்சி விமர்சிக்குது. எதிர்கட்சிகள்ல எல்லாருமே வரிசையாக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாநிலங்களுக்கு நிதிச்சுமை அதிகரிச்சுட்டு மக்களுடைய உரிமையை, கண்ணியத்தை பறிக்கிற விதமாக இந்த திட்டம் இருக்குது. ஒன்றிய அரசினுடைய பிடியை மாநிலங்களின் மீது இருக்குகிறது. ஊரக வேலை உறுதி திட்டத்தை செழுமைப்படுத்துவதற்கு பதிலாக இன்னும் அதுல புதிய அம்சங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக இது சிதைக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் தான் கட்சிகளிடமிருந்தும் செயல்பாட்டாளர்களிடம்
இருந்தும் பெரிய அளவுல வரக்கூடிய விமர்சனங்களாக இருக்குது. அதைத்தான் உறுதியாக அது அரசுக்கு எதிராக, இந்த திட்டத்துக்கு எதிராக மக்களுடைய உணர்வை கட்சிகள் பிரதிபலிக்கின்றன என்று எடுத்துக்கொண்டால், அதை முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய நிறைவாக ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. 3 வேளாண் சட்டங்களை எப்படி திரும்ப பெற்றீர்களோ, காஸ்ட் சென்சஸ் போன்றவற்றில் உங்களுடைய ஆரம்பகட்ட நிலைப்பாட்டை எப்படி மக்களுடைய கோரிக்கைக்காக மக்களுடைய குரலை கேட்டு மாற்றிக்கொண்டீர்களோ, அதே மாதிரி இந்த நரேகாவை சிதைக்கும் முயற்சியிலேயே மக்கள் உங்களை நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள். எனவே மக்களுடைய சீற்றத்துக்கு ஆளாகாமல் இப்போதே இந்த விபி கிராண்ட் ஜி திட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் அவருடைய கருத்தாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்குது. அது சீரியஸாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஏரியா. இந்த மாற்றங்கள்லாம் வருவதற்கு முன்னாலேயே அந்த ஸ்கீமை சிதைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆதார் கார்டை அந்த பயனாளிகள் இணைக்க வேண்டும்னு சொல்லும் போதே பாதிக்கு மேல அந்த விஷயத்தை செய்ய முடியாம, ஆதார் கார்டை இணைக்க முடியாம பயனாளிகள் விலக்கப்பட்டார்கள் ஸ்கீம்ல இருந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய அளவுல வந்துட்டு இருந்தது. இப்போ அதோட சேர்த்து இது போன்ற பல்வேறு விஷயங்களும் சேர்ந்து அந்த ஸ்கீமுக்குள்ள வருது. எப்படி கட்சிகளும் மக்களும் இதை எப்படி எதிர்கொள்கிறார்கள், மக்களுடைய உணர்வுக்கு அரசு எப்படி மதிப்பு கொடுக்கிறது போன்றவற்றை எல்லாமே நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ரொம்ப நன்றி, வணக்கம்.